ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூ கட்டுறதுக்கு நூலும் அப்போ வந்து நிறைய பூவெலாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? சரின்னு ஹோல்சேல் கடைக்கு போயிட்டாங்க. இப்போ என்னென்ன விதவிதமாக வந்திருக்கும் இல்லையா, கலர் கலராக. இப்போ எதாவது வித்தியாசமாக வந்திருக்கா அப்படின்னு அந்த என்ன கேட்டால், கோல்டன் கலரில் வந்திருக்கு, சில்வர் கலரில் வந்திருக்கு, எல்லா கலர்லேயும் இந்த ரோஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார், ரிப்பன் ரோஸு. சரின்னு சொல்லிட்டு இது பாருங்கள், பெரிய பேக்கெட் 30 ரூபாவும் சின்ன பேக்கெட் 20 ரூபாவும் சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்பன்லாம் இருக்குது, இன்னும் நிறைய பொருள் அங்கே இருந்ததுங்க. இந்த மாலையில் வச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய காட்டினாங்க. இப்போதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து இந்த வேணி இருக்கும் இல்லையா, தலையில் வைக்கிறதுக்கு, அதை ரெடி பண்ணியிருந்தது. இங்கே பாருங்கள், இந்த கோல்டனில் சரி செஞ்சுருக்காங்க. இது வந்து 180 ரூபா சொன்னார். நான் வந்து கொஞ்சம் அதிக ரேட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா இப்படி தான் வாங்கி வச்சுக்கிறாங்க ரெடிமேடானாரு. சரி நம்மளே மேக் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நான் பூவே வந்து கலர் கலராக வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கே கட்ட தெரியுன்றப்போ நம்ம ஏன் அது போல் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நான் தான் கட்டித்தர போகிறேன். அதுக்காக வந்து கோல்டன் கலர், சில்வர் கலர், நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம நிறைய ரோஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் இல்லாத கலராக வாங்குவோம்னு சொல்லிட்டு க்ரீன், பர்பிள், பேபி பிங்க்கு, கோல்டன் கலரில் பெரிய ரோஸு, சின்ன ரோஸு, சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் எங்கே வாங்குறீங்க நூல் அப்படின்லாம் கேட்டிங்க. இது போல் ஹோல்சேல் கடையில் தான் வாங்குகிறேன். இது வந்து வெறுமனே மாலை பூ கட்டுறதுக்காக மட்டுமே இருக்க ஹோல்சேல். அதில் வந்து நிறைய பாருங்கள், இந்த மாலையில் நடுவில் வைப்பாங்களா பீட்ஸு, அதெல்லாம் வந்து வாழை நார்லேயே ரெடி பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. நான் வந்து சரி இப்போதைக்கு இது போதும், தேவைப்படுறப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நூல் கூட வாங்கலைங்க. நான் வாங்கின அந்த ரிப்பனையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.